காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதைக்குள்ளே போக முன்னுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இனி தொடர்ந்து கதை போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு 234 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கணும். 21 வீடியோஸுக்கிட்ட போட்டுட்டேன். ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹாரர் ஸ்டோரி. அண்ணே, சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்கண்ணே. இதுக்கு மேலே எப்படிப்பா வெட்ட முடியும்? சரி சரி, கோவிச்சுக்காதீங்கண்ணே, நல்லபடியாக வெட்டுங்க. ம் அண்ணே, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடுங்கண்ணே. யாருடா அவன்? உன் கண் முன்னாடி தானேடா எல்லாத்தையும் வெட்டி போட்டேன். அதையும் மீறி இன்னும் போடுன்னு சொன்னா எப்படி? அது இல்லைண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு என் பொஞ்சாதி ஆசைப்பட்டு கேட்டா, அதுதான். அப்படியா? சரி, அதுதான் இப்படி பறக்கிறியா? கடையை அடைக்கிற நேரம். இனி கோழியை வெட்டினா வியாபாரம் ஆகாது. இதை கொண்டு போ, மறுபடியும் பார்த்துக்கலாம். அவ்வாறு கூறியபடியே அந்த கோழிக்கறியை கவரில் போட்ட முருகேசன் அதை இருளப்பனிடம் நீட்டினார். அதை வாங்கி கொண்ட இருளப்பன் அதற்கான பணத்தை கொடுத்து கொண்டு உற்சாகமாக கிளம்பினான். பாரு, பொழுது சாஞ்சு போச்சு. இந்நேரத்துக்கு வந்து கறி வாங்கிட்டு போறான். பொண்டாட்டி கேட்டா எது வேணும்னாலும் பண்ணுவாங்க நம்ம கிராமத்து ஆளுங்க. சரி, நாம கடையை அடைப்போம். அவ்வாறு கூறிக்கொண்டே எடைக்கல், கத்தி அனைத்தையும் எடுத்து உள்ளே வைத்த முருகேசன் யாரோ வேகமாக மூச்சு வாங்கும் சத்தம் கேட்டு திரும்பினார். அவர் கடைக்கு வெளியே ஏதோ ஒரு பெண் ஒருத்தி நின்றிருப்பது தெரிந்தது. யாரு மணி? என்ன வேணும்? கோழி வேணும். கடை அடைச்சாச்சுப்பா, இதுக்கு மேலே வெட்ட முடியாது, நாளைக்கு வா. இல்லை, வெட்ட வேணாம், அப்படியே கொடுங்க. உயிரோடையா? சரி, எனக்கு என்ன, வியாபாரம் தானே. கோழிக்கூண்டுக்குள் கையை விட்ட முருகேசன் ஒரு கோழியை லாவகமாக பிடித்தார். அதை அந்த பெண்ணிடம் நீட்ட அவள் வேகமாக வாங்கி கொண்டாள். இல்லை இல்லை, பிடுங்கி கொண்டாள். என்ன இப்படி வாங்குறா? சரி, கூண்டை அடைப்போம். கூண்டை அடைத்து விட்டு திரும்பினார். அந்த பெண் அங்கே இல்லை. எங்கே போச்சு அந்த பெண்ணு? காசு கொடுக்காம? பதறியபடியே வெளியே வந்தவர் அந்த பெண் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தார். ஏம்மா பொண்ணு, காசு கொடுத்துட்டு போ. ஏம்மா, உன்னைத்தான் சொல்றேன், நில்லு. சத்தமாக கத்தியதும் நின்ற அவள் திரும்பி பார்த்தாள். முருகேசனின் கைகள் தன்னிச்சையாக நடுங்கத் தொடங்கின. அங்கே அவள் அந்த கோழியின் கழுத்தை கடித்தபடி நின்றிருந்தாள். வாயில் இரத்தம் வடிந்தபடி தனது கோரமான 2 கண்களையும் உருட்டிய அவள் என்ன என்பது போல பார்த்தாள். முருகேசன் அப்படியே மயங்கிச் சரிந்தார். பிருந்தா, ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வெளியே பாரு, இருட்டிடுச்சு. ஐயோ, இருமா, என் துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். இரு, வரேன். அதை அப்புறமா அடுக்கி வச்சுக்க. இப்போ கடைக்கு போயிட்டு வா, பொழுதே சாஞ்சிடுச்சு. சரி, என்ன வேணும்? கேட்டபடியே ரூமிலிருந்து வெளியே வந்தாள். இந்த லிஸ்ட் பிடி. உன்கிட்ட வாயில சொன்னா எப்படியும் மறந்துட்டு தான் வருவேன், போ. இந்த லிஸ்ட்டை வாங்கியபடியே மளிகை கடையை நோக்கி நடந்தாள். கடையை அடைந்தவள், அண்ணாச்சி அண்ணாச்சி. வா பிருந்தா, என்ன வேணும்? இந்தாங்க அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கொடுங்க. என்னம்மா புதுசா லிஸ்ட்டு? அதுவா, அம்மா கொடுத்துச்சு, என்கிட்ட சொன்னா நான் மறந்துடுவேன்னு. ஹஹஹா, சரிதான். என்ன அண்ணாச்சி சரி, நான் என்ன சின்ன பொண்ணா? 12வது படிக்கிறேன். அடுத்த வருஷம் காலேஜ் போகிறேன். என்ன போய் இப்படி சொல்றீங்க? அது என்னமோ சரிதான். ஆனா பாப்பா, ஏதோ கூற வந்தவர் ஊருக்குள் 2-3 பேர் அரக்க பறக்க ஓடுவதை பார்த்ததும் நிறுத்தினார். என்னப்பா, ஏன் இப்படி ஓடுறீங்க? என்னாச்சு? ஓடிய மூவரில் ஒருவன் மட்டும் நின்றபடி பதில் சொல்ல தொடங்கினான். அண்ணாச்சி, அது நம்ம கறிக்கடைக்காரர் இருக்காருல்ல, அவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். அதுதான் நம்ம பூசாரிய கூப்பிடலாம்னு போறோம். பூசாரியா? என்னப்பா சொல்ற நீ? வைத்தியரை கூப்பிடணும். அது அண்ணாச்சி, அவர் எதையோ பார்த்து பயந்துட்டாராம். அதான் பூசாரிய கூப்பிட்டு போய் மந்திரிக்கலாம்னு.
அப்படியா? எதை பார்த்து பயந்தாரு? அது வந்து அண்ணாச்சி. சொல்லுப்பா. ஏதோ ஆவிய பார்த்து. சரி சரி, நீ கிளம்பு. அவன் நகர்ந்ததும் இவனுங்க இந்த மூட நம்பிக்கையை கட்டிட்டு அலறானுங்க. என்னத்த சொல்ல? அவ்வாறு கூறியபடியே சாமான்களை எடுத்தவர் பிருந்தாவிடம் நீட்டினார். அவள் வாங்காமல் அந்த ஆள் போன திசையையே பார்த்தபடி நின்றிருந்தாள். பிருந்தா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல அண்ணாச்சி, அது வந்து அவரு கறிக்கடைக்கார அண்ணா என்னத்தையோ பார்த்து பயந்ததா சொன்னாரு, அதுதான். அவளது சிறிய கண்கள் பயத்தை வெளிப்படுத்தின. இந்த ஆளு எதை பார்த்து பயப்படல, எல்லாம் இவனுங்க சும்மா கிளப்பி விடுறாங்கப்பா. சரி, நீ இதை புடி, பயப்படாம போ. அதை வாங்கிய பிருந்தா தன் வீட்டை நோக்கி நடந்தாள். அந்த ஆள் சொன்ன ஆவி விஷயத்தை கேட்டதாலோ என்னமோ நடையை வேகப்படுத்தினாள். அவளது நடை எப்படியாவது வீட்டை அடைந்து விட வேண்டும் என்பது போல இருந்தது. தலையை குனிந்தபடியே வேக வேகமாக வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அவ்வாறு வேகமாக நடந்தவள் தெருவின் வளைவில் திரும்பிய போது ஓரமாக படுத்திருந்த நாயின் வாளை மிதித்து விட்டாள். உடனே வள் என கத்தியபடி எழுந்து நின்ற அது அவளை பார்த்து குறைக்கத் தொடங்கியது. 2-3 முறை அவ்வாறு குறைத்தது அது திடீரென குறைப்பதை நிறுத்தியது. அவளுக்கு பின்னே யாரோ நிற்பது போல மிரட்சியாக பார்த்த அது ஊளையிடத் தொடங்கியது. நாய் ஊளையிடுவதை பார்த்ததும் பிருந்தாவின் இதய துடிப்பு எகிரத் தொடங்கியது. நடையின் வேகத்தை அதிகரித்தாள். இருப்பினும் அவள் அதை உணர்ந்தாள். அது தனக்கு பின்னால் எழுந்த சத்தம், கொலுசு சத்தம். ஐயோ, வேகமாய் போயிடணும். தனக்குள் சொல்லிக் கொண்டவள் இன்னும் நடையை வேகமாக போனாள். அப்போது, ஏ பொண்ணு, நில்லு! ஒரு கோரமான குரல் அவள் முதுகுக்கு பின்னால் கேட்டதும் வேகமாக ஓடினாள். ஒரு வழியாய் வீட்டிற்குள் சென்று விட்டாள். ஏய், ஏண்டி இப்படி ஓடி வர? பிருந்தாவின் அம்மா பதறியபடி கேட்டாள். அம்மா, அங்க அங்க வெளியே கையை காட்டியபடி பிருந்தா பயத்தில் வெம்பினாள். என்னாச்சு இவளுக்கு? வெளியே அப்படி என்ன இருக்கு? அவ்வாறு கேட்டபடியே அவளின் அம்மா வெளியே சென்று பார்த்தார். வெளியே தெருவிளக்கு இன்றி வீதியே இருளில் மூழ்கி இருந்தது. நாய் ஒன்று மட்டும் ஒப்பாரி வைப்பது போல கத்தி கொண்டிருந்தது. என்ன, தெருவே இப்படி இருக்கு? நாய் வேற ஒரு மாதிரி கத்துது. மனத்தில் பயமளவே வேகமாக உள்ளே சென்று விட்டாள். உள்ளே சென்றதும் பூஜை அறைக்கு சென்றவள் விபூதியை எடுத்து தனக்கும் தன் மகளுக்கும் வைத்து கொண்டாள். மறுநாள் பொழுது புலர்ந்திருக்க தன் மகள் பிருந்தா முணங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். என்ன இப்படி முணங்குறா? என்னாச்சு இவளுக்கு? சொல்லியபடியே அவளது தோளை தொட்டவள், ஐயோ, இது என்ன? காய்ச்சல் இப்படி கொதிக்குதே! உடனே வேகமாக தனது கணவன் ஆறுமுகத்திடம் சென்றவள், எங்க பிள்ளைக்கு காய்ச்சல் கொதிக்குது, நம்ம பூசாரி கிட்ட போயிட்டு வந்துடலாங்க. என்ன சொல்ற நீ? காய்ச்சலுக்கு பூசாரி கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருக்க? பாப்பாவை நான் டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அது இல்லைங்க, நம்ம பிள்ளை எதையோ பார்த்து பயந்துருக்கு, அதான் அப்படி சொன்னேன். அட சும்மா இருமா, பாப்பாவை அனுப்பிவிடுவேன் கூட. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றேன். பிருந்தாவை கூப்பிட்டு கொண்டு கிளம்பிய அவளின் தந்தை சிறிது தூரம் வந்ததும் தான் அதை உணர்ந்தார். அந்த தெரு முழுவதும் வெறிச்சோடி இருப்பது. ஏன் தெரு ஃபுல்லா இப்படி வெறிச்சோடி இருக்கு? அவரின் அந்த கேள்விக்கு பதில் சொல்வது போல அந்த சத்தம் கேட்டது. அது ஒப்பாரி சத்தம். கடைக்காரரின் வீட்டில் எழுந்த ஒப்பாரி சத்தம். கறிக்கடைக்காரர் வீட்டில் ஏன் இப்படி சத்தம் கேட்குது? கறிக்கடைக்காரர் இறந்து விட்டார் என்று பதில் அவருக்கு உடனே கிடைத்தது. அவர் எப்படி இறந்தார் என்ற விடயத்தை எல்லாம் மறுபடி விசாரிச்சுக்கலாம் என்று நினைத்தவர் டவுன் ஹாஸ்பிட்டலை நோக்கி நகர்ந்தார். மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலோ என்னமோ பிருந்தாவை காட்டிவிட்டு திரும்பும் போது மாலை ஆகியிருந்தது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் எதிரில் வந்தவரிடம் கடைக்கடைக்காரர் எப்படி இறந்தார் என விசாரித்தார். காத்து கருப்பு அடிச்சு அவர் இறந்து போனார் என்பது பதிலாக கிடைத்தது. உடனே தன் மனைவி சொன்னது போல பாப்பாவை பூசாரி கிட்ட கூப்பிட்டு போயிடலாமா என்று நினைத்தார். ஆனால் அவரது பகைத்தறிவு வேண்டாம் என கூறவே என்ன செய்வதென்று தெரியாமல் நடந்து போனார். அப்போது, என்ன ஆறுமுகம், பாப்பாவுக்கு என்னாச்சு? அண்ணாச்சியின் குரல் கடையிலிருந்து கேட்டதும் ஆறுமுகம் கடைக்கு சென்றார். அது ஒண்ணுமில்ல அண்ணாச்சி,
பாப்பாவுக்கு ஜுரம், அதான் டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றேன். அப்படியா? என்னாச்சு? நேத்து சாயந்தரம் நல்லா தானே இருந்தா? அவ்வாறு கூறியபடியே பிருந்தாவின் முகத்தை பார்த்தவர் ஏதோ புரிந்தவராக, புள்ள எதையோ பார்த்து பயந்துருக்குப்பா. என் சம்சாரமும் அதைத்தான் சொன்ன அண்ணாச்சி. ஆனா என்னால இழுத்தார். நான் சொல்றதை கேளு ஆறுமுகம். முதல்ல பூசாரி கிட்ட போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வா. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? நீங்களே இப்படியெல்லாம் பேசலாமா? அது இல்லை ஆறுமுகம். நானும் அப்படித்தான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன்பா. ஆனா நல்லா இருந்த அந்த கறிக்கடைக்காரன் செத்து போயிட்டான் பார்த்தீங்களா? அது வந்து இழுத்த ஆறுமுகத்திடம் அதற்கு பதில் இல்லை. அண்ணாச்சியே தொடர்ந்தார். காத்து கருப்பு எதையோ பார்த்து பயத்துல தான் அவர் உயிர் போயிருக்கு. பாப்பாவும் நேத்து எதையோ பார்த்து பயந்துருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன்பா, புரிஞ்சுக்கோ. அண்ணாச்சி பேச்சில் நியாயம் இருப்பது போல இருந்தது. சரி அண்ணாச்சி, நான் பார்த்துக்கிறேன். அவ்வாறு கூறிய ஆறுமுகம் பிருந்தாவின் கையை பிடித்தபடி பூசாரி வீட்டை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினார். பூசாரியின் வீட்டை கிட்டத்தட்ட நெருங்கியிருப்பார். அப்போது ஆறுமுகத்திற்கு அது தெரிந்தது. தலைவிரி கோலமாக பெண்ணொருத்தி அவரை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டு வந்திருப்பது. என்னை நோக்கி ஏதோ பெண் ஆக்ரோஷமாக ஓடி வருகிறாள் என உணர்ந்த ஆறுமுகம் பிருந்தாவை தன் முதுகிற்கு பின்னால் இழுத்து வைத்து கொண்டார். ஆனால் அந்த பெண் வேகமாக அவளின் மீது பாய முற்பட்டாள். என்ன செய்வதென்று அவர் யோசிப்பதற்குள் பூசாரி அங்கே வந்து விட்டார். அவருடன் வந்திருந்த ஆளிடம், சீக்கிரம் பிடிச்சு உள்ளே கூட்டிட்டு போப்பா. அந்த ஆள் அந்த பெண்ணை அழைத்து சென்று விட்டார். யாரு பூசாரி இந்த பொம்பளை? அதுவா, அந்த பொண்ணுக்கு பித்து பிடிச்சிருக்குப்பா. அதான் விபூதி வச்சுக்கிட்டு போலாம்னு வந்தாங்க. ஆனா திடீர்னு வெளியே ஓடி வந்துருச்சு. சரி பூசாரி, நீங்க என்ன ஆறுமுகம் இந்த பக்கம்? அது வந்து பூசாரி, உங்களுக்கே தெரியுமே, நம்ம ஊரே பேய் பயத்துல மிரண்டு கிடக்கு. அதுதான் என் பிள்ளையையும் இங்க கிட்ட தாயத்து வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் பொறுங்க, எடுத்து வர்றேன். ஆறுமுகத்தை அவரது வீட்டு வாசலிலேயே நிறுத்திய பூசாரி சிறிது நேரத்தில் தாயத்தையும் குங்குமத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார். பூசாரி கொடுத்த தாயத்தை உடனே பிருந்தாவின் கையில் கட்டிய ஆறுமுகம் குங்குமத்தையும் வைத்தபடி அங்கிருந்து அழைத்து சென்றார். அவர் பிருந்தாவுடன் நடந்து போவதையே பூசாரி கண்கொட்டாமல் பார்த்தார். அவரது முகத்தில் அந்த இனம் புரியாத கவலை தெரிந்தது. ஆறுமுகம் பிருந்தாவை வீட்டில் விட்ட பிறகு வேகமாக குளித்து விட்டு வந்தார். எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள என்ன புதுசா கேட்குற? இப்பவும் ராத்திரியில தான் எனக்கு வேலை. நம்ம கோடவுன்ல சரக்குகளை வாங்கி வைக்கணும்ல. அது இல்லைங்க, நம்ம ஊர்ல காத்து கருப்பு நடமாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுப்பா. அவ்வாறு கூறிய ஆறுமுகம் கிளம்பி வெளியே வந்தார். வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் அப்படியே நடந்து போக தொடங்கினார். சிறிது தூரம் வந்திருப்பார். அவரை யாரோ பின்தொடர்வதை போல உணர்ந்தார். நிஜமாலுமே யாராவது பின்தொடர்கிறார்களா, இல்லை நம் மனப்பிரமையா? யோசித்தவர் நடையை துரிதப்படுத்தினார். அப்போது அதை கவனித்தார். பெரும்பாலான வீடுகளின் முன்புறம் வேப்பிலையும் சாமி படமும் புதிதாக உதித்திருந்தது. அதே போல வழக்கமாக வெளியே தூங்கும் சிலரும் அங்கே இல்லை. இயல்புக்கு மாறாக இருக்கும் அந்த வீதியின் சூழ்நிலை அவருக்கு இனம் புரியாத பயத்தை உண்டு பண்ணின. வேகமாக போயிடலாம், இல்லாட்டி வம்புதான். நினைத்தபடியே வேகமாக நடந்தார். இல்லை, ஓடவே செய்து விட்டார். மறுநாள் பொழுது புலர்ந்திருந்தது. எப்பொழுதும் வேலை முடிந்து விட்டால் இரவே வீட்டுக்கு திரும்பும் ஆறுமுகம் பயத்தினாலோ என்னவோ குடோனிலேயே இரவு படுத்துவிட்டு காலையிலே தான் திரும்பிக் கொண்டிருந்தார். அதே சமயம் அண்ணாச்சியும் கடை திறக்க தொடங்கியிருந்தார். அவரிடம் பேசலாமே, இது போன்ற விஷயத்துக்கு அவரிடம் விவாதிப்பதுதான் சரி நினைத்த ஆறுமுகம் அதை செயற்படுத்தவும் தொடங்கினார். என்ன அண்ணாச்சி, இன்னைக்கு லேட் போல? ஆமாம்ப்பா, என்ன பண்றது, ஊருக்குள்ள காத்து கருப்பு நடமாட்டம் இருக்குல்ல, அதான் வெளிச்சம் வந்த பிறகு தான் வீட்டில இருந்தே கிளம்பி வந்தேன். என்னமோ அண்ணாச்சி, எனக்கும் இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆறுமுகம் பயப்படாதது போல நடித்தார்.
சரிதான் ஆறுமுகம், நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு? நேத்து கூட பாரு, நானும் கடைய பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் திறந்துதான் வச்சிருந்தேன். ஆனா யாரோ என் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ணாச்சி பீதியை கிளப்பினார். அப்புறம் ஆறுமுகத்தின் குரலில் ஆர்வமும் பயமும் கலந்திருந்தது. அதுக்கு மேல என்ன பண்ணுறது? உடனே கடையை அடைச்சிட்டு சைக்கிளை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆனா பாரேன், நான் வீட்டுக்கு போகும்போது யாரோ என் பின்னாடியே துரத்திட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு போறதே சிரமமா போயிடுச்சு. அண்ணாச்சி அவ்வாறு கூறி சிலிர்த்து கொண்டார். நேற்று இரவு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் போல அண்ணாச்சிக்கும் ஏற்பட்டிருப்பதை கேட்டவுடன் ஆறுமுகத்திற்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆனா அண்ணாச்சி, இந்த விஞ்ஞான காலத்துல இந்த அமானுஷ்யம் இருக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? எந்த காலமா இருந்தா என்ன ஆறுமுகம்? தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்கிறத நீ நம்புற தானே? அதே மாதிரியே தீய சக்தின்னு ஒன்று இருக்கிறத நம்பித்தான் ஆகணும். அண்ணாச்சி அவ்வாறு கூறி சரியாக ஆறுமுகத்தை மடக்கினார். ஆனா அண்ணாச்சி, இது மாதிரி விஷயமெல்லாம் கேட்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரித்தான் இருக்கும்பா. விதண்டாவாதமும் பேசலாம். ஆனா இது மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கும் போதுதான் நம்மளால உணர முடியும். நான் உணர்ந்துட்டேன்பா. ஏதோ யோசனையாக வெறும் மட்டும் சொன்னார். என்னப்பா வெறும் நம்ப முடியலையா? சரி விடு, இன்னைக்கு ராத்திரி நீ நம்புவ பாரு. அண்ணாச்சி தீர்மானமாக அவ்வாறு சொன்னார். எப்படி சொல்றீங்க? அது எல்லாம் அப்படித்தான்ப்பா. அப்புறம் ஒரு விஷயம், இப்போ வரும்போதே நம்ம ஊர் தலைவர்கிட்டையும் பேசிட்டு தான் வந்தேன். ஊர்ல இருக்கிற அந்த அமானுஷ்யத்தை விரட்ட அவர் ஒரு வழி சொல்றாரு. என்ன வழி அண்ணாச்சி? அதை விரட்ட மாந்திரீகம் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு வரலாம்னு சொல்றாரு. நம்ம பூசாரி கிட்ட சொன்னா கூப்பிட்டு வந்துடுவாராம். ஆனா அதுக்கெல்லாம் செலவை ஊர் மக்கள் கிட்ட இருந்து தான் வசூலிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி அண்ணாச்சி, நான் வர்றேன். குரலில் சுரத்தே இல்லாமல் அவ்வாறு சொல்லி ஆறுமுகம் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். எப்போது பகுத்தறிவு பேசும் அண்ணாச்சி முழுக்க முழுக்க அமானுஷ்யத்துக்கு வக்காலத்து வாங்கியதும் ஆறுமுகம் ஏற்மாற்றத்துடன் வீடு திரும்பினார். நேற்றைய இரவு குடோனில் சரியாக தூங்காததால் அன்றைய நாளில் பகல் பொழுது முழுவதையும் தூக்கத்திலேயே கழிக்க ஆறுமுகம் சோர்வாக எழுந்து உட்கார்ந்தார். அப்படி எழுந்து குளித்தவர் குடோனுக்கு போகலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் உட்கார்ந்திருந்தார். என்னங்க, குடோனுக்கு கிளம்பிட்டீங்களா? அவரது மனைவி குரல் கேட்டது. ஆமாம்ப்பா, கிளம்பிட்டேன். வெளியே செல்ல பயமா இருக்கு என சொல்ல அவரது ஆண்மையும் பகுத்தறிவும் இடம் தரவில்லை. இரவு 9 மணிக்கு சுமாருக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் அப்படியே வீதியில் நடக்க தொடங்கினார். பாப்பாவுக்கு இப்போ காய்ச்சல் குறைஞ்சு போயிருக்கு. தாயத்து கட்டினதாலேயா இல்லை ஆஸ்பத்திரி போனதாலேயான்னு தெரியலையே. மனதில் சிந்தனையை படர விட்டபடியே நடந்தார். சிறிது தூரம் வீட்டிலிருந்து நடந்திருப்பார். அப்போது சொல்லி வைத்தால் போல தெருவிளக்குகள் அனைத்தும் ஒரு சேர அணைய தொடங்கின. என்ன இது, லைட் எல்லாம் ஒரே சமயத்தில் ஆஃப் ஆகுது? நினைத்தவர் அப்படியே நின்று விட்டார். வீதி முழுவதும் சிறிதளவு கூட வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருட்டாக மாறிவிட்டது. ஏன் நிலா வெளிச்சம் கூட இல்லாமல் இப்படி இருக்கின்றது? நினைத்தவருக்கு பதிலும் அப்போதே ஞாபகம் வந்தது. இன்று அமாவாசை என்று. இப்போது என்ன செய்வது? இந்த இருட்டில் முன்னேயும் நடக்க முடியாமல் பின்னேயும் நடக்க முடியாமல் அப்படியே நின்று விட்டார். சிறிது நேரத்தில் இருட்டு ஓரளவு பழக அப்படியே மெதுவாக நடக்கத் தொடங்கினார். ஆனால் முன்னே இருக்கின்றது என்ன என்பது கூட தெரியா வண்ணம் இருள் சூழ்ந்திருந்தது. தடுமாறியபடியே சிறிது தூரம் நடந்திருப்பார். அப்போது அது தெரிந்தது. சாலையின் மத்தியில் யாரோ உட்கார்ந்திருப்பது. அதை பார்த்ததும் ஆறுமுகம் அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டார். இன்றைக்கு நீ உணர்வ பாரு, அண்ணாச்சி சொன்ன வார்த்தை அப்போது அவரது நினைவில் மோதின. அதே சமயம் அந்த உருவம் முன்னால் வரத் தொடங்கியது. தவழ்ந்தபடி ஆறுமுகத்தின் இதய துடிப்பு எகிரத் தொடங்கியது. ஓடிடலாம் அவர் நினைத்து முடிப்பதற்குள் அந்த உருவம் அவரை நெருங்கிவிட்டது.
கறிக்கடைக்காரனின் நிலைமைதான் தனக்கும். தன் கதை முடிந்து விட்டது என நினைத்து கொண்டார். அப்போது அது நடந்தது. அந்த உருவம் ஆறுமுகத்தின் காலை உரசத் தொடங்கியது வாஞ்சையாக. ஆறுமுகத்தால் அப்போது அதை உணர முடிந்தது. அது நாய் என்று. அந்த தெருவில் சுற்றித் திரியும் அது எப்போதும் அவரை பார்த்தால் பாசமாக வாழையாட்டும். நாய்தானா? நிம்மதி பெருமூச்சு விட்டவர் அப்படியே நடக்கத் தொடங்கினார். அப்படியே நடந்தவர் திடீரென ஏதோ ஒன்றின் மீது மோத அப்படியே தடுமாறி விழுந்தார். பதறியபடியே வேகமாக எழுந்தவர் எதன் மீது தான் மோதினோம் என பார்ப்பதற்குள் அதை உணர்ந்தார். அது மல்லிப்பூவின் மனம் காற்றில் பரவியிருப்பதை. ஐயோ! கத்தியவர் வேகமாக ஓடத் தொடங்கினார். தனது குலதெய்வத்தை வேண்டியபடியே தலைதெறுக்க ஓடியவர் எங்கே போவது என்று தெரியாமல் முழித்தபடி நின்றார். அப்போது அவருக்கு பூசாரியின் வீடு தெரிந்தது. அதை நோக்கி ஓடினார். பூசாரியின் வீட்டை அடைந்தவர் கதவை தட்ட கையை கொண்டு போனார். ஆனால் ஏனோ அப்படியே நிறுத்திவிட்டார். பூசாரியும் வேறொரு ஆளும் இரகசியமாக பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. ஏண்டா இருளா புலம்பிக்கிட்டே இருக்க? புலம்பாம என்ன பண்றது பூசாரி? இந்த சிறுக்கி பண்ணின வேலைக்கு புலம்பத்தான் செய்யணும். அட யாருடா இவன்? அவன் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. நல்லதா? என்ன பூசாரி சொல்றீங்க? அட ஆமாடா, நல்லதே தான். நல்லதா? எப்படி சொல்றீங்க பூசாரி? அன்னைக்கு ஒரு நாள் கோழிக்கரைக்காரன் சண்டை போடப்பதான் அவளை அடிச்சு புட்டேன். அப்போ தலையில அடிபட்டு இப்படி ஆகிட்டா. இவ்வளோ நாளா சுவரையே வெறிச்சு பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு முந்தானாத்து சாயந்தரம் என் கூட பேசினா. அதுவும் கோழி வேணும் கோழி வேணும்னு. ஆனா நான் வாங்கி வர்றதுக்குள்ள இவ வெளியே வந்திருக்கா. வந்தவ சரியா கடிக்காரர் கடையில போய் கோழிய வாங்கியிருக்கா. அப்புறம் உயிரோடையே அதை கடிச்சும் இருக்கா. அதை பார்த்த அந்த ஆளை பயத்திலேயே செத்து போயிட்டாரு. இது போக ஊருக்குள்ளேயும் இவ அப்படியே நடந்து போயிருக்கா. இதில் என்ன பூசாரி நல்லது இருக்கு என்று ஆள் ஆதங்கமாக கேட்டான். தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பொண்டாட்டி சித்தம் கலங்கி இப்படியெல்லாம் பண்ணிட்டா. ஆனா ஊரு என்ன சொல்லுது? எல்லாம் காத்து கருப்போட வேலைன்னு. இனி அதை விரட்ட பணத்தை வசூல் பண்ண போறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட தான் வந்து நல்ல மந்திரவாதியா கூப்பிட்டு வர சொல்ல போறாங்க. அந்த மொத்த பணமும் நமக்குத்தானப்பா. பூசாரி தனது திட்டத்தை இருளனிடம் கூறி முடித்தார். அவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆறுமுகம் கதவிலிருந்து நகர்ந்தார். 2 நாட்களாக நடந்த சம்பவத்தை பார்த்தவருக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அனுமானிக்க முடிந்தது. பிருந்தா இந்த பொண்ணை பார்த்துத்தான் பயந்திருக்கா. அதே மாதிரி நேத்தைக்கு நைட் நாம ஓடின சத்தம் கேட்டுத்தான் அண்ணாச்சி பயந்திருப்பாரு. அதே போல நம்ம பின்னாலேயும் யாரோ நடந்து வந்திருக்கலாம். இப்படி யதார்த்தமா நடந்தது எல்லா விஷயத்தையும் தப்பு கணக்கா போட்டுட்டோமே. ச்சே! நொந்து கொண்டவர் ஓட்ட வேண்டிய பேயை இல்லை, பூசாரியையும் நம்ம மக்களோட மூட நம்பிக்கையையும் தான் என்று நினைத்தவாறு ஊர் தலைவரின் வீட்டை நோக்கி வந்த வழியே நடக்க தொடங்கினார். சிறிது தூரம் வந்திருப்பார். அப்போது அதே மல்லிப்பூ மனம் வீசியது. ஆனால் இம்முறை பயப்படாத ஆறுமுகம் புன்னகையுடன் தைரியமாக திரும்பி பார்த்தார். அது அங்கிருந்து வீடு ஒன்றின் மல்லிகை கொடியிலிருந்து வந்து கொண்டிருந்தது. முற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன கதை தான் போட்டிருக்கிறேன். பெரிய ஹாரர் ஸ்டோரின்னு இல்லை, பட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரியா. பாய் now.